லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏஇஓ ப்ரோக்ராம் பற்றின பேக்ரவுண்ட் பார்த்தோம். இந்த ஏஇஓ ப்ரோக்ராமில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம், இதனால என்ன பெனிஃபிட், டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து ஒரு சில பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ணலாம் இம்போர்ட்டர். அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஏஇஓ ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது ஃபில்ஃபில் ஆனிச்சுனாக்கா இந்த ஏஇஓவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இம்போர்ட்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஏஇஓ சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நிறைய பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் வந்து தராங்க. இதில் T1, T2, T3ன்னு டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் வந்து மாறுபடும். மெயினாக பார்த்தீங்கன்னா 24/7 கிளியரன்ஸ் வந்து இருக்கும். ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் டைரெக்டாக வந்து நம்ம போர்ட்லேருந்து டெஸ்பேச் பண்ணிக்கலாம். சிஹெச்ஏ ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து போக வேண்டியதில்லை. பேங்க் கேரண்டி வந்து 20% வரைக்கும் வந்து நம்ம கட்டினா போதும். ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா சலுகை வந்து நமக்கு தராங்க. ரீஃபண்டு, ரிபேட் இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. டெஃபர்டு டியூட்டி பேமெண்ட்டும் வந்து இதில் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து நிறையா சலுகைகளுமே இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, அப்ளிகண்ட் வந்து இந்தியனாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கணும். அதோட ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளிகேஷனில் நம்ம தர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கலான நோட்டீஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபோர்ஜரி, ஃப்ராடு, ஸ்மக்லிங் இல்லைனா ரகசியமாக வந்து பொருளை வந்து பதுக்கி வச்சு அதை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து ஃப்ராடு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏஇஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டிலே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 73 அண்ட் 74 இருக்குது. 74ல் யாராவது ஒரு நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தால் கூட அந்த நோட்டீஸ் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்ஸ் நோட்டீஸ் கிளியர் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலிஜிபிள். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பர் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து இருக்கணும். எஸ்ஓபி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த என்டையர் ப்ராசஸ் ஃப்ளோவும் வந்து அவங்கள்ட்ட ரெடியாக இருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் லெவலே வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. பிஸ்னஸோட சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மூத் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும். அதே மாதிரி அப்ளிகண்ட் வந்து ஃபினான்சியல் சால்வெண்ட்டாக லாஸ்ட்டு 3 இயர் வந்து இருக்கணும். இன்கேஸ் அவங்களோட ஃபினான்சியல் பொசிஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல அப்படின்னா ரீசனபிள் கேஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கும். அதனால் வந்து அவங்களோட இம்மிடியட்டாக வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் டோட்டலாகவே வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா இந்த ஏஇஓ ப்ரோக்ராமில் என்ட்ராகிறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பேசிக் லெவல் ஆன்லைன் கிளாஸ் வந்து வர 6ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். 4 days கிளாஸ். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த டிஸ்கஷன் பிளாட்ஃபார்மில் கொரி ரைஸ் பண்ணிங்கன்னா மற்ற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.